முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடம் வரை திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய சிலைக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உட்பட திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினாங்க. தொடர்ந்து மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கருணாநிதியுடைய நினைவிடம் வரைக்கும் திமுக தரப்புல தற்போது இந்த அமைதி பேரணி என்பது தொடங்கி இருக்கிறது. ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதி திருவுருவ சிலைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட திமுகவினர் மரியாதை செலுத்திய நிலையில் நினைவு தினத்தையொட்டி வாலாஜா சாலை வழியே மெரினா நினைவிடம் வரைக்கும் திமுகவினர் தற்போது அமைதி பேரணியில ஈடுபட்டு வராங்க. இறுதியா மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவிடத்துல திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலியை செலுத்த இருக்கிறார். இந்த அமைதி பேரணியில பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே. நேரு, துணை பொதுச் செயலாளர்கள், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல திமுக நிர்வாகிகள் பங்கெடுத்திருக்கிறாங்க. தற்போது வாலாஜா சாலையில திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில இந்த அமைதி பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.